ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். நீங்கள் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் தேவையான அளவு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலை அப்படின்னா உங்கள் நேம் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்காது. பட் ஸ்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வச்சதுனால நாங்கள் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தான், ஆனால் எங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வரல அப்படின்னு சொன்னவங்களுக்காக ஃபைனலாக ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே பாருங்கள், கைண்ட் அட்டென்ஷன் கரெக்டாக எத்தனாவதுன்னா 1 2 3 4 5 6 7ஆவதாக இருக்கும். கைண்ட் அட்டென்ஷன் டு த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கேண்டிடேட்ஸ் ஃபைனல் எக்ஸ்டென்ஷன் ஃபார் அப்லோட் ஆஃப் மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனால் ரேங்க் லிஸ்ட் மாறுமா, ஸ்லைட்டாக மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் சீட் கிடைக்கிறது அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு மாறாது. இப்போது யாரெல்லாம் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருந்து ரேங்க் லிஸ்ட்டில் அவங்க நேம் வரலையோ அவங்க இன்னைக்கு, அதாவது 11th ஆகஸ்ட் மதியானம் 12 மணிலேருந்து 12th ஆகஸ்ட் காலைல 10 மணிக்குள்ளே இந்த போர்ட்டல் லிங்க் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மேலேருந்து 5வது 6வதாக இருக்கும். போர்ட்டல் லிங்க் ஃபார் கிரீவன்ஸ் ஆஃப் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இதை கிளிக் பண்ணி அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தவறாக இருக்குது அப்படின்னு காமிக்கும். அந்த தவறாக இருக்கிறத வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா திருப்பியும் இன்னொரு ரேங்க் லிஸ்ட்டில் இல்லை எரேட்டா போட்டு உங்களை ரேங்க் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஃபைனல் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு மத்தியானம் 12 மணியோட 10 மணி, காலையில் 10 மணி, மத்தியானம் 12 மணி கிடையாது, நாளைக்கு காலையில் 10 மணியோட, நாளைக்கு காலையில் 10 மணிங்க, மறந்துடாதீங்க. 12 ஆகஸ்ட் தேதி தான் 12 மணி, காலையில் 10 மணியோட இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து முடியுது. ஸோ நீங்கள் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்டலில் போயிட்டு போர்ட்டல் லிங்க் ஃபார் கிரீவன்ஸ் ஆஃப் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸில் போயிட்டு கிளிக் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு என்ன மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்டோ அதை சப்மிட் பண்ணிடுங்க. இது ஃபைனல் சான்ஸ். ஆல்ரெடி உங்கள் நேம் ரேங்க் லிஸ்ட்டில் இருந்ததுன்னா தேவையில்லாமல் போய் இந்த போர்ட்டலை கிளிக் பண்ணி செக் பண்ணாதுங்க. ரேங்க் லிஸ்ட் வந்தவங்க விட்டுடுங்க. ரேங்க் லிஸ்ட்டில் வராதவங்களுக்கு தான் இது ஃபைனல் சான்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்டேட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் இது தெரியல. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.